அதாவது வந்து அதிகமான திறமைகளே தன்னுக்குள்ளே ம். பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கிறது அந்த கும்பராசிக்காரங்க. வெளியில கொண்டு வர்றது இல்ல. கொண்டு வரது கிடையாது. அதை கொண்டு வரதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் அப்படின்னாலே குடத்துக்குள் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம். ஆ, அது வெளிய யாருக்கும் தெரியுமா? ஆமா. தெரியாது. அதனால தான் பார்த்துக்கங்க, ம். கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகமான திறமை இருக்கும். ம். இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து கால்ல கொஞ்சம் அடிபடுற மாரி எல்லாம் இருக்குது. ம். சில பேருக்கு பாருங்க கால் வலி அதிகமா இருக்கும். ம். பாதம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான வலிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்களுடைய சின்ன சின்ன இது பயிற்சிகள் மூலமாக தான் சரி செய்ய முடியும். ம். இதுக்காக நிறைய பாருங்க மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, அதுவே பெரிய வேற நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். ஏன்னா இவங்க ராசியிலே இப்போ வந்து ராகு பகவான் வேற உட்காந்துருக்காரா, ம். ஒரு உடம்பை பத்தி ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ம். இன்னொன்று கும்பராசியை சேர்ந்தவங்கள அதுலேயும் பாருங்க பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வம்சத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கேன்சர் நோய் வந்திருக்கும். ம். அதெல்லாம் இருக்கும். ம். அப்ப இவங்களுக்கு அது வரக்கூடாது. ம். இந்த கும்பராசிக்காரங்க பாருங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ம். ஏன்னா அவங்க ஏற்கனவே பாருங்க ஆல்ரெடி வந்து 7 சனியை கடந்து தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமான மன அழுத்தம் எல்லாமே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டவுடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அதுல தெரிஞ்சு. ஆமா தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது ஹெச்பி குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து பிசிஓடி சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சின்னு நீங்கள் தான் சொல்லணும், இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த குரு பயிற்சிக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு, அவங்க போக வேண்டிய ஆலயம், அவங்க என்ன விலைக்கு ஏற்றணும், எத்தனை ஏற்றணும், இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்களேன். அதாவது வந்து அதிகமான திறமைகளே தன்னுக்குள்ளே
பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கிறது அந்த கும்பராசிக்காரங்க. வெளியில கொண்டு வர்றது கிடையாது. அதை கொண்டு வர்றதுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் அப்படின்னாலே குடத்துக்குள் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம். அது வெளிய யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதனாலதான் பாத்துக்கங்க, கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் அதிகமான திறமை இருக்கும். வெளியே கொண்டு வர்றதுக்கு சில காலங்கள் ஆகும் அவங்களுக்கு வந்து. அது அவங்களா நினைச்சாதான் முடியும். இவங்க மற்றவங்க சொல்றதையும் கேட்கறதும் கஷ்டம், கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா கும்பராசி வந்து அவ்வளவு ஒரு திறமையான ராசி. அப்படிங்கிறப்ப நிறைய திறமைகள் அதிகமா இருக்கும். ஆனா வேலையில பாருங்க, எந்த துறை எடுத்தாலும் பாருங்க, அவங்க தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிக அன்பானவங்களும் கூட. மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனப்போக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, எதிரிக்கு கூட ஒரு துன்பம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்ப இவங்களுக்கு பாருங்களேன், இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள்ல நிறைய வந்து சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புல உருவாகுது. இந்த குருப்பெயர்ச்சி வந்து நிறைய சவால்களை முறியடிக்கக்கூடிய தன்மையும் அதிகமா இருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் முழுவதுமே பாருங்க, இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப இது வரைக்கும் இவங்க ராசிக்கு குரு பகவான் இருந்தது. இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு. வருமானங்கள் உயரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்ப இது வரைக்கும் பாருங்க, இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை மட்டுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் தலையிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன நன்மை தேவையோ அதெல்லாம் சேர்த்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு போயிருப்பாங்க. அதனாலையும் பாருங்க சில வீண் பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு குறைபாடெல்லாம் சரி செஞ்சு தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து இப்ப கும்பராசிக்கார எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சியானது கொடுத்துருக்கும். இவங்களுக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து காலில் கொஞ்சம் அடிபடுற மாதிரி எல்லாம் இருக்குது. சில பேருக்கு பாருங்க கால் வலி அதிகமா இருக்கும். பாதம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான வலிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்களுடைய சின்ன சின்ன இது பயிற்சிகள் மூலமாக தான் சரி செய்ய முடியும். இதுக்காக நிறைய பாருங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுவே பெரிய வேற நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ராசியிலே இப்போ வந்து ராகு பகவான் வரை உட்காந்துருக்காரா, ஒரு உடம்பை பத்தி ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு ஏதாவது உடல் நோய் வந்தா கூட போதும், பெரிய மனசுல பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு பயமே இவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்ப இவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் சரியாகும். முதல்ல வந்து எனக்கு ஒரு 35 வயசு ஆகிடுச்சு, மேரேஜ் தடையாவே இருக்குது அப்படின்னாலும் பாருங்க, இந்த குரு பயிற்சி காலங்களில் திருமணங்கள் முடிவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிக்கிறப்ப வந்து சிம்பிளா முடிக்கணும், ரொம்ப ஆடம்பரமா முடிக்க கூடாது. ஏன்னா 7.5 சனி அவங்களுக்கு முடியல. அப்ப 7.5 சனியில் என்ன ஒரு காரியம் வந்து ஆடம்பரமா செஞ்சாலும் அதுக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கும். அப்ப எதுனாலும் சரி சிம்பிளா நீங்க திருமணம் முடிச்சீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியுமே அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்ப குழந்தை பாக்கியமும் நல்லா இருக்குது. இப்ப இவங்களுக்கு பாருங்களேன், சொத்துக்களுடைய சேர்க்கை வந்து அதிகமா இருக்கு. அது இவங்களுடைய சொத்து மட்டும் கிடையாது, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களா, மனைவி அல்லது கணவன். கணவர் ஆண்களாக இருந்தாங்கன்னா மனைவி வழியில, பெண்களாக இருந்தா கணவர் வழியில சொத்து சேர்க்கைகள் வந்து அதிகமா சேரும். இவங்களுடைய அந்தஸ்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உயரக்கூடிய அளவு தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இவங்களுக்கு வந்து படிக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் மனசு குழப்பத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்குற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு இந்த குரு பயிற்சி ஒருத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கும். அப்போ குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருந்து வேலை பார்க்கவோ படிப்பு சம்மந்தமாக போனாங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. இவ எங்கே இருந்தாலும் சரி இவளுடைய வாக்குஸ்தானத்தை மட்டும் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். வாக்குஸ்தானம் அப்படின்னாலே வாய். இவளுடைய பேச்சு வார்த்தையில் ரொம்ப வந்து நெகட்டிவாக யாரையுமே பேசவே கூடாது. இன்னொன்று கும்பராசியை சேர்ந்தவங்கள அதுலேயும் பாருங்க, பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வம்சத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கேன்சர் நோய் வந்திருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு அது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இவங்க வந்து இருக்கணும். அந்த மாதிரி யாருக்காவது பெரியவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறணும். இந்த குரு பயிற்சி காலங்கள்லேயே வந்து நல்ல பழக்கத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவில் வந்து உடல் நலத்தில் ரொம்ப கவலைப்பட தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்குது. ஏற்கனவே பாருங்க வந்து ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொண்டவங்க தான் எல்லாருமே இவங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த சில பழக்க வழக்கங்கள் இதுதான் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சியானது இவங்களே வந்து பக்குவப்படுத்தி மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அனுசரணையாக போகக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் பூர்வீகத்தில் ஒரு தந்தை வழி பூர்வீகத்தில் வந்து கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கும். அதுவும் பாருங்க பெண் வழிகள் பெண் சாபம் சேர்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த சொத்துக்கள்லாம் இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகளாக தீர்ந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று அதே வந்து புதிய சொத்துக்களாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ நல்லா இருக்குது.
இந்த கும்பராசிக்காரங்க பாருங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே பாருங்க ஆல்ரெடி வந்து 7 சனியை கடந்து தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏற்கனவே அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமான மன அழுத்தம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த குரு பயிற்சி காலங்களில் வருமானம் உயர்ந்து கடன் பிரச்சனையை குறையக்கூடிய காலமாக இருக்குது. ஆனால் முழுவதும் இவ்வளோ வந்து குறைக்க முடியாது. ஓரளவுக்கு ரொம்ப கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குறையக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ நல்லா இருக்குது. இவருக்கு வந்து புதியதாக தொழில் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பண்ணணும். பெரிய அளவில் முதலீடு போட்டு பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு. சில பேர் வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அரசாங்கங்களில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு ப்ரமோஷன் அதுவே இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். சொந்தமாக வீடு கட்டணும், ஏற்கனவே வீடு இருந்தாலுமே நம்ம ஒரு புதியதாக ஒரு வீடு நினைப்பாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக வீடு கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து வீடு புதிய வீடாக கெட்டிய வீடாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ ஏற்கனவே வந்து 7 சனி இருக்கிறப்ப வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து பூர்த்தி ஆகாது. நம்ம ஒரு 50 லட்சத்துக்கு எஸ்டிமேட் போட்டோம்னா அதுவே பாருங்கள் டபுளாக செலவுகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு 7 சனி முழுசாக முடிஞ்ச போட்டு வீடு கட்டினாங்கன்னா இவங்க குறிப்பிட்ட இவங்க திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உடனடியாக வீடு வாங்கினா வீடு வாங்கிக்கலாம். அது நல்ல ஒரு இதை கொடுக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ கும்பராசியை சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலம் முழுவதுமே பாருங்க நிறைய வந்து சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கும் பாருங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆலயங்களுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு குடும்பத்தோடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அது ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம் எல்லாமே இவங்க வந்து ஆலய வழிபாட்டுக்காக போவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு மனசுல எண்ணங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு பார்க்க போகையில் வந்து கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மனசுல நிறைய வந்து ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல படுறதுனால நல்லா இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலையே பாருங்க அடுத்த கடத்துக்கு போவாங்க. இப்போ நான் வந்து உள்நாட்டு வர்த்தகம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வெளிநாடு மூலமாக சில இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நல்லா இவங்களுக்கு வந்து இப்போ வந்து செட் ஆகும். அதற்கேற்ற முயற்சிகள் மட்டும் பண்ணாலும் போதும். கடலை கடந்து செய்யக்கூடிய வாணிபமானது நிறைய இந்த உங்களுக்கு வந்து பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய வந்து இப்போ இவங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கேயாவது இடம் வாங்கி போடணும், இந்த இடங்கள் மேலேயே குறிக்கோளாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசியில தான் உங்களுக்கு வந்து சதயம் நட்சத்திர கூட இருக்கும். அதுக்குங்க அது நிறைய ஆசைகளை குறிக்கும். அதுவும் பாருங்க நியாயமான ஆசையாகவே இருக்கும். அப்போ அந்த ஆசைகளை பூர்த்தி அடையக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சியுமே இவங்களுக்கு வந்து இருக்குது. மற்றபடி பாருங்களேன் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே வந்து தாரதோஷ அமைப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனால் 7ஆம் இடம் வந்து சூரியனாக வர்றதுனால சில வந்து கணவன் மனைவிகளை கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடாகி முதல் திருமணம் வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் இதாக முடிஞ்சிருக்கும். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் 2வது திருமணங்கள் 2வது குடும்ப வாழ்க்கை அமைகிறதுக்கும் பாருங்கள் இந்த குரு பயிற்சியான நல்ல ஒரு காலமாகத்தான் இருக்குது. இப்போ அதுக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து கும்பராசிக்காரங்க எப்பயுமே பாருங்களேன் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு இருந்தால் மட்டும்தான் கும்பராசிக்காரர்களாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதுவுமே சனி பகவானுடைய ராசி தான். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வேற. அப்ப முன்னோர்களுடைய வழிபாடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே வேணும். அப்ப அதுல ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இப்ப பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் போய் பண்ணணும், இல்ல பேரண்ட்ஸ் இல்லாதவங்க அவங்களவே பண்ணணும். பண்ணினா மட்டும் உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு போடக்கூடிய வாய்ப்பு வந்து நல்லா இருக்கும். அப்ப இவங்க வந்து போக வேண்டிய கோவில் வந்து இவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு, முருகர் கோயிலுக்கு வந்து இவங்க வந்து போக வேண்டியது. தனி முருகனா இல்ல வள்ளி தெய்வம்? இல்ல தனி முருகர் தான். தனி முருகர் வந்து தண்டாயுதபாணி, வேலப்பரு, குழந்தை முருகர், பாலமுருகன் இப்படி இருந்தாலே வந்து அந்த முருகர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை போகணும். சனிக்கிழமை மாலையில வந்து ஒரு 6 மணிக்கு மேல போய் அந்த முருகருக்கு பாலேஸ்வரம் பண்ண மாட்டாங்க. அப்ப இவங்க ஏதாவது நெய்வேத்தியம் பழங்கள் வாங்கிட்டு போகலாம். மாதுளம்பழம் ரொம்ப சிறப்பானது. மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் முருகர்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம பிரசாதமா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முருகன் கோயிலுக்கு போறப்பே பாருங்களேன் அங்க வந்து உட்காந்து அமர்ந்து முருகருடைய திருப்புகழ் படிக்கணும். திருப்புகள் படிச்சுட்டு 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த விளக்கேற்றுறது, இந்த வழிபாடு செய்யறது, இந்த பாராயணம் செய்யறதுலாம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கணும். இப்ப இந்த மாவிளக்கு சொன்னீங்க,
அந்த மாவிளக்க ஏத்திட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணுமா இல்ல அங்கேயே கோயில்ல வச்சுட்டு வரலாமா? கோவில்லயே வச்சுட்டு வந்துடணும் அந்த மாவிளக்கு எடுத்து ஏன்னா எதுக்காக கோயில்ல வைக்க சொல்றோம் அப்படின்னம்னா அந்த கோயில்ல வந்து சுத்தம் பண்றவங்க யாராவது ஒருத்தவங்க மனசு வருத்தத்தோட வருவாங்க, அவங்களாம் அந்த மாவிளக்கு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த மாவிளக்கானது அதை வந்து எங்க கொண்டு கீழே வீசினாலும் பாருங்க வேஸ்ட் ஆகவே செய்யாது. அதுல வந்து ஒரு துளி விழுந்தா கூட அங்க ஒரு 100 எறும்பு வந்துடும். அந்த எறும்புகளுக்கு உணவாக போகக்கூடிய அமைப்பு அந்த மாவிளக்கு இருக்கிறதுனாலதான் அதிகமான முறையில மாவிளக்காவே ஏத்த சொல்றது. மாவிளக்குல கொஞ்சம் ஏதாவது சர்க்கரை ஏதாவது கலந்துக்கலாம். நிறைய பேர் மாவிளக்கு ஏத்திட்டு மாவிளக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அததான் கேட்டேன் இப்ப நானு. மாவிளக்கு அங்கேயே வச்சுட்டு வந்தா நல்லது இல்ல? வந்து நிறைய கிளைண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இங்க மட்டும் இல்ல, ஃபாரின்ல உள்ளவங்க கூட இதுதான் கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்களே சொல்லுவாங்க, மாவிளக்கு போட்டோம் ரொம்ப நல்லா மனசு திருப்தியா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால வந்து இது எல்லாருமே எளிமையா செய்யக்கூடிய பரிகாரம் தான். ஆமா, அப்படிங்கிறப்ப அந்த மாவிளக்கை போட்டு நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். மாவிளக்கு எங்க இருந்தாலும் வேஸ்ட் ஆகாது. கடைசி வரைக்கும் ஒரு புழு பூச்சிக்கு உணவாக மாறக்கூடிய தன்மை வந்து மாவிளக்கு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, மாவிளக்கு வந்து சந்திரனுடைய தன்மை பெற்றது பச்சரிசி அப்படிங்கிறது வந்து. அப்ப நம்மளுடைய மனசுல உள்ள கவலைகள் குறையக்கூடிய இந்த மாவிளக்கு தீபம் மூலமாகத்தான் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த குரு பயிற்சியானது இருக்கிறது. நன்றி நன்றிம்மா. நன்றி. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கும்பராசி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கும்பராசிக்கு என்ன வழிபாடு, என்ன கோவிலுக்கு போகணும், ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கான் கும்பராசி. உங்கள் குணங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க. அதை ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த கோவிலுக்கு போங்க, மாவிளக்கை ஏற்றுங்க. மாவிளக்கை ஏற்றிட்டு மாவிளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாங்கிறாங்க. அந்த மாவிளக்கை கோயிலே வச்சுட்டு வந்தீங்கன்னா அது 4 பேருக்கு உபயோகப்படும். எறும்பு சாப்பிட்டா அதில் நம்மளுக்கு ஒரு கர்மா குறையும், நம்மளுடைய வினைகள் தீரும் அப்படின்றது நல்லா அழகாக சொன்னாங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.